Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to சுபியும் நானும். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாப்போம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பனானா சிப்ஸ் எப்படி போடுறது அப்படினு நம்ம சேனல்ல பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எப்பவுமே சிப்ஸ் எல்லாம் கடையில் தாங்க வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இதை வீட்லேயே ஈஸியாக 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம நேந்திரம்பழம் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் நேந்திரங்காய் வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. நீங்கள் நல்ல காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. பழுத்துருச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி தோலெல்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணிடுவோம். தோல் சுத்தமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை தோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கோங்க. அதனால் நம்ம கை கருப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா நீட்டாக தோல் எடுத்து வச்சிருங்க. அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தின் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிப்ஸ் போடுறதுக்கு தின்னாக கட் பண்ணால் தான் நமக்கு சிப்ஸு கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம எதுவுமே உப்புலாம் போட வேணாம். ஏன்னா இதில் உப்பு போட்டோம்னா நமக்கு அங்கங்கே தான் உப்பு பிடிக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வேறு மெத்தட் சொல்லித்தரேன் வாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கிளாஸில் 2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் நமக்கு தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம பொரிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அப்படியே மேரினேட் பண்ணும்போது அது சில இடத்துல பிடிக்கும், அப்புறம் சில இடத்துல பிடிக்காது. அதனால தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கிற நேந்திரங்காயை இதில் பொரிச்சிப்போம். ஸோ இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருந்த நேந்திரங்காயை இதில் சேர்த்துட்டேன். பொரிஞ்சிட்ருக்கு. இது போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த லிக்விட் இருக்குது இல்லைங்களா, நம்ம மஞ்சளும் உப்பும் போட்டு கலக்கி வச்சுருக்கிறது, அது இதில் ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவை பொரிக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் நம்ம விட்டுக்கணும். அந்த மாதிரி விட்டு எடுத்திங்கன்னா நம்ம உப்பு மஞ்சள்லாம் எல்லா இடத்துலையுமே பிடிக்கும். அது இல்லாமல் நம்ம காய் கட் பண்ணும்போதே மேரினேட் பண்ணிங்கன்னா இது எல்லா இடத்துலையுமே பிடிக்காது. ஸோ இப்போ பாருங்கள், அந்த மஞ்சளும் உப்பும் எல்லா இடத்துலையும் பிடிச்சி நல்லா அழகாக பொரிஞ்சு வருது. நம்ம கடையில் எப்படி சிப்ஸ் வாங்குவோமோ அதே மாதிரி இருக்குது. நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது எந்த அளவுக்கு பொரியணும் அப்படின்னா இந்த பபிள்ஸ் எல்லாம் நிற்கிற அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நல்ல கிறிஸ்பினஸ் நமக்கு கிடைக்காது. பாருங்கள். ஸோ நம்ம மஞ்சளும் உப்பும் போட்டு வச்சுருக்கிற தண்ணி நம்ம எப்போவுமே சிப்ஸு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பனானாவை இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம அந்த தண்ணியை ஊற்றணும். அப்படியே எண்ணெயில் ஊற்றக்கூடாது. எண்ணெயில் ஊற்றுனீங்கன்னா தெரிச்சிரும் ரொம்ப. ஸோ சிப்ஸு போட்டுட்டு 2 to 3 மினிட்ஸ் கழித்து ஊற்றுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம கடையில் எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரி கிறிஸ்பியாக நல்லா அழகாக கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோ தான், நம்ம பனானா சிப்ஸ் வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே அழகாக ரெடி பண்ணி நம்ம கையாலேயே செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.